ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண ஆளா? 600 ரெக்கைகள், ரெக்கையுடைய ஒரு ஓரத்தால தான் இன்றைக்கு ஜோர்டான்ல டெட் சி உருவாகி இருக்குது. ஜோர்டான்ல உங்களுக்கு தெரியும் ஷாக் கடல் இருக்குதா இல்லையா? யாராவது அதுல பாஞ்சா உள்ளுக்கு போக மாட்டான், மிதந்து கொண்டிருப்பான். ஷாக் கடல் யாரால உருவான கடல் அது? லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் வாழ்ந்த 40 ஊர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரெக்கையின் ஒரு ஓரத்தால் அப்படியே கலட்டி எடுத்தார். இதெல்லாம் கட்டுக்கதை எல்லாம் ஹதீஸ்ல வாரது. எனக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு போறதுக்கு நேரம் இல்லை, டைம் முடிய போகுது. சகோதரர்களே, தூக்கி எடுத்தா எதுவரைக்கும் தூக்கினார்? எதுவரைக்கும் தூக்கினார்? முதலாம் வானத்தில் இருந்த மலக்குமார்களுக்கு அந்த ஊர்ல இருந்த கோழியும் கழுதையும் கத்தின சத்தம் கேட்டுச்சான். அவ்வளோ அவசரத்துக்கு தூக்கி எடுத்து அந்த ஊர் அப்படியே பெரட்டி அடிச்சார். அந்த அடிச்ச அடியில வந்த பள்ளத்துல தான் இன்றைக்கு டெட் சி உருவாகி ஒரு சமுத்திரம், சாக்கடல், அவ்வளோ வல்லமை. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், தி குவ்வா இன்தல் அர்ஷி மகீன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார் தெரியுமா? ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், அவர் பலசாலி. அல்லாஹ் குர்ஆன்ல சர்டிபிகேட் கொடுக்கிறான். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் மத்தியில் 70 ஒளித்திரைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நான் ஒன்றை நெருங்கினாலும் கருகி சாம்பலாக மாறிவிடும், பத்தி வைத்திருவேன். நான் என்னால் முடியாத நாயகமே, நீங்க போங்க யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாத்தையும் தாண்டி போறாங்க. அல்லாஹ்வை நெருங்கினார்கள், சந்தித்தார்கள். சகோதரர்களே, நீண்ட வரலாறுகள். கடைசியாக அல்லாஹ் எங்களுக்காக, நாங்க சொர்க்கம் போறதுக்காக 50 நேர தொழுகையை கையில கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமா திரும்பி வரும்போது 6வது வானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரியல் போட்டான். எங்க போயிட்டு வாரீங்க? அல்லாஹ் என்ன தந்தான்? 50 நேர தொழுகையை தந்தான். மாஷா அல்லாஹ், உங்களோட உம்மத்து ஒரு நாளும் தொழ மாட்டான். ஏன் தெரியுமே? அவங்களுக்கு தெரியும் பனு இஸ்ராயீலோட பட்டப்பாடு. அவ்வளவு கஷ்டப்பட்டார் மூசா அலைஹிஸ்ஸலாம். உங்களோட உம்மத்து ஒரு நாளும் தொழ மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறக்கிற 45 ஆக்குற 40 ஆக்குற மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி கொண்டே இருந்தாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். எங்களோட உம்மத்தை பத்தி நல்லா தெரியும் அவங்களுக்கு. அனுப்பி கொண்டே இருந்தாங்க. போங்க இன்னும் குறைங்க. சகோதரர்களே, கடைசியாக 5 நேர தொழுகை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நல்லா தெரியும் எங்களை பத்தி. 5 நேரமும் அவன் தொழ மாட்டான். யா ரசூலல்லாஹ், போயிட்டு குறைங்க. நாங்க இதுக்கு பின்னாலே இந்த ரப்பு கிட்ட நான் எப்படி போய் குறைக்கிறேன்? எனக்கு வெட்கமா இருக்குது மூசா. அல்லாஹ் உடனே சொன்னான், 5 நேரத்தை தொழ சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். 50 நேரம் தொழுதா என்ன நன்மையோ அந்த நன்மையை நான் தாரேன். எவ்வளவு இரக்கமுள்ள ரஹ்மான் சகோதரர்களே.